ஒரு இறந்த உடலை வந்து மிருகத்தனமா நடந்திருக்காங்க. இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். நம்ம எல்லாம் இளைஞர்கள் தான், ஆனா இருந்தும் பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு வந்து இப்படி ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நோயாளிகளுக்கு வந்து ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் நடக்கல. ஏன்னா அந்த இடத்துல வந்து நானும் இருந்திருக்கேன். எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு 2:30 மணிக்கு அனுப்புவாங்க, ஆனா அவங்க வருவாங்க 5 மணிக்கு. அது வரைக்கும் அந்த நோயாளி விட்டு நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்தாங்களா? இல்ல. அதே மாதிரி இங்க காணப்படுற நோயாளிகள் எல்லாம் மேக்சிமம் வந்து தமிழங்களா தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சிங்களம் தெரிய மாட்டேங்குது. அவங்கள வந்து இந்த ஸ்டாஃப்ஸ் வந்து நாய் மாதிரி தான் நடத்துறாங்க. எலும்பு போ வா அப்படிதான் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு நோயாளிய வந்து அன்பா கவனிக்கணும், அது அந்த ஒரு ட்ரைனிங் கூட அவங்களுக்கு இல்ல. முடிஞ்ச வரைக்கும் இந்த சுகாதார அமைச்சர் வந்து இதுக்கு ஒரு சிறந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க வந்து முன்வரணும். என்னன்னா நோயாளிகள் ரொம்ப பாவம். கிளங்கன்னு சொன்னாலே எல்லாம் போறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அங்க போறவங்க எல்லாம் மையமா தான் வராங்க. அதனால சுகாதார அமைச்சர் நீங்க வந்து இதுக்கு வந்து ஒரு சிறந்த முடிவை வந்து எடுத்து தரணும்.